அன்பு சகோதரி நந்தினி ராதாகிருஷ்ணன். மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடை, கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி இது எல்லாமே எப்போ தான் சரியாகும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் போக வேண்டிய பரிகார ஸ்தலத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனைக்கு எந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் வாங்கின கடனை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் தாங்க. இந்த கோவிலில் போய் நீங்கள் சின்னதாக ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சு அமிர்த கடேஸ்வரரை மனதார வேண்டிட்டு வாங்க. ஒரு சின்னதாக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையுமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுங்க. அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் ஒரு சின்னதாக நெய்தீபம் ஏற்றி வச்சு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. ரெண்டாவதாக திருமண தடை தாங்க. திருமணம் அப்படிங்கிறது நம்ம எத்தனையோ பேர் வரன் தேடி அலைஞ்சிட்டே இருப்போங்க. சில பேருக்கு அது சீக்கிரம் செட் ஆகிடும், சில பேருக்கு எவ்வளோ தான் பார்த்தாலும் செட்டே ஆகாதுங்க. அப்படி திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சரி தாங்க. அப்படி உங்களால் திருமணஞ்சேரி போக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போயிட்டு வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க. மூணாவதாக தொழில் வளர்ச்சி தாங்க. நம்ம எவ்வளோ தாங்க முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகர் கோவில் தாங்க. அப்படி உங்களால் பழனி முருகர் கோவிலில் போய் வழிபட முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலில் போய் வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச முருகருக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. நாலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தாங்க. இன்றைக்கி எத்தனையோ தம்பதிகள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் போக வேண்டிய பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில் தாங்க. அப்படி உங்களால் அவ்வளோ தூரம் போய் வழிபட முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலில் போய் 2 விளக்கு ஏற்றி வைங்க. 2 விளக்கு ஏற்றி வச்சு அந்த கோவிலை 9 முறை சுற்றிட்டு வாங்க. இது தொடர்ந்து 48 நாட்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த பரிகாரத்துக்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீரி நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.